அறிவோம் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாத பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக வந்துடும். ஆவணி மாதம் இதெல்லாம் வரும்போது நிறைய விழாக்கள் உள்ள மாதம் செப்டம்பர் மாதம். நிறைய முக்கியமான நபர்கள் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். நீங்கள் செப்டம்பர் மாதத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே நிறைய விஐபிஸ் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஸோ இந்த செப்டம்பர் ஒரு அற்புதமான ஒரு மாதம். சரி, அதெல்லாம் ரைட்டு சார். இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது, எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ஒரு நல்ல டெவலப் ஆகுமா, எங்கள் 12 ராசிக்குரிய நல்ல பலன்கள் எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு எப்படி சூழ்நிலைகள் அமையுது, எந்த தேவதையை வணங்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில், எந்த சித்தர் வழிபாடு எங்களுக்கு உகந்ததாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயங்களில் லிபரலாக இருக்கணும், முதலீடுகள் போடலாமா போடக்கூடாதா, இது பற்றிய ஒரு அற்புதமான தகவல் தான் நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது கோச்சார பலன்களை வச்சு சொல்கிறோம். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் பலன்கள். நிறைய பேர் என்ன இப்போ பேசிக்கிறாங்கன்னா, ராசி கட்டம் நவாம்சம் இரண்டும் சேர்த்து பார்க்கணும். இதுதான் உண்மையான ரூல். நவாம்சம் இல்லாமல் ஜாதகமே இல்லைங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் சின்ன நோட்டில் ஜாதகம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் இருக்கும், பக்கத்தில் நவாம்ச கட்டம் இருக்கும், சின்ன நோட்டாக தான் இருக்கும். ஒரு ராசியை 9ஆக கூறிட்டது நவாம்சம் அப்படிங்கிறது. அதெல்லாம் பெரிய விஷயம். சில பேர் இப்போ சமீபத்தில் நவாம்சம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வருத்தமாக இருக்குது. எப்படி யார்கிட்ட படிக்கிறாங்கன்னு தெரியல, கேட்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நவாம்சம் இல்லாமல் என்ன பார்ப்பீங்க நீங்கள்? என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் ஒரு முக்கியமான மெத்தடு, ராசி கட்டமும் நவாம்சமும் கொடுத்தா திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், பிறந்த தேதி இத்தனையும் கண்டுபிடிக்கணும். இதை படிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இது உண்மைங்க. இன்னைக்கு கூட ஒரு சவால், எந்த ஜாதகராவது என்கிட்ட ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கொடுத்தீங்கன்னா அந்த தேதி, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், பிறந்த தேதி என்னால் சொல்ல முடியும். இதுக்கு எனக்கு இப்போ 2 நிமிஷம் இருந்தால் போதும். 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவு ட்ரெயின் அப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெறும் டேட் ஆஃப் பர்த் டைமு கொடுத்தாலும் நம்ம திதி, யோகம், கரணத்தை போடணும். இதுதான் சூட்சமம். நிறைய பேர் நவாம்சம் இல்லாமல் பார்க்குறேங்கிறாங்க. அதெல்லாம் சிறப்பாக இல்லை. நான் நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பொருத்தம் பார்த்தாலும், ஜாதகம் பார்த்தாலும், ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கண்டிப்பாக தேவை. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, தொழில் விருத்திக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும். என்ன சொல்கிறான், ஒரு தொழில் தெய்வத்துக்கு சமம். நீங்கள் ஒரு வாசகம் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க, செய்யும் தொழிலே தெய்வம். உண்மைதான். எந்த தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம். அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிறத இந்த எல்லா ராசிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்துக்கிறோம். கன்னிராசி என்பர்களுக்கு உண்மையாகவே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே 12ஆம் இடத்தில் சூரியன், அதே நேரத்தில் 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ராசிக்கே சூரியன் வந்துடுவார். 12ஆம் அதிபதி ராசிக்கு வர்றது ஒரு பெரிய யோகங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச அளவில் நிறைய பேர் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க, 12 கிரகம் கெட்டு போச்சு சார், என்ன சார் பண்ண முடியும்? 12 ஒரு கிரகம் இருந்தால் வலிமைங்க, அவனுக்கு தான் தூக்கம் நல்லா வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறான், அவன் பாருங்க சார் நல்லா படுத்து தூங்குறான் அப்படிம்பாங்க. தூங்குறதுக்கு ஒரு யோகம் வேணும். சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தூங்க முடியாது. தூங்குறது அவ்வளோ ஒரு பலம். ஏன்னா நல்லா தூங்குனாதான் நல்லா வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி 12ஆம் இடம் உங்களுக்கு வலு பெறணும். திருமண பாவகத்துக்கும் 12ஆம் இடம் வேலை செய்யணும். 12ஆம் இடம் என்பது கட்டில் சுகத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அதில் 15 நாள் இருக்காங்க, ராசியில் 12 நாள் இருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளை ஏதாவது ஒரு பயிற்சி, கன்னி ராசியினுடைய உதவி இல்லாமல் ஒரு பயிற்சி பெற முடியாது. 6ஆம் இடம் தான் ட்ரைனிங். நிறைய பேர் பாருங்கள், இந்த மிலிட்ரிக்கு, அரசாங்க வேலைக்கு பரீட்சை எழுதுறது, அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒன்று எழுதி போடுவோம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சார் இந்த 1000 ரூபா ஒன்று கொடுக்குறாங்க, அதுக்கு எழுதி போடலாமா சார், இந்த பிள்ளைகளுக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அதுக்கு எதாவது எழுதி போடலாமா சார், இந்த அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. மோடி திட்டத்தில் ஏதாவது வாங்கலாமா, அப்புறம் இந்த அதில் கலைஞர் காப்பீட்டு திட்டம், அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு இல்லையா. இந்த அரசு காப்பீட்டு திட்டங்கள், அரசு சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை முயற்சி பண்ணுறதுக்கு, சார் என் பிள்ளைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா சார், அது சம்பந்தமான விஷயங்களை செய்வதற்கு இந்த செப்டம்பர் 30 நாளுமே நல்லா இருக்குது. அதில் குறிப்பாக சூரியன் என்ற கிரகம்
உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது, நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, சூரியன் உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது மிலிட்ரிக்கு அப்ளிகேஷன் போடுறது, சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு அப்ளிகேஷன் போடுறது, புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்வதற்கு அந்த சூரியன் உத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக அந்த மிடில் ஆஃப் த மந்தில் வரும். அது 12ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 20ஆம் தேதிக்குள்ளே வரும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடுறது, அரசாங்க தொடர்பான ஆதரவுகளை தேடி செல்வதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும் அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கினால் கடன் குறையும், கவலை தீரும், மனக்கவலை தீரும், பகையை வெல்லுவீர்கள். பகையை வெல்றதுன்னா எப்படி தெரியுமா? அது அன்பாலேயும் வெல்லலாம், மன நிம்மதியை கொடுத்து வெல்லலாம், பகையை வென்று காமிப்பீர்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் 15 நாளும் ஆவணி மாதத்தில் கடைசி 15 நாளும் கன்னி ராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. அற்புதமான காலகட்டத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த கன்னி ராசிக்கு செப்டம்பர் 30 நாளும் திருப்பதி வெங்கடாஜலபதியின் அனுகிரகம் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தது பொது பலன்கள். அது உங்களுக்கே தெரியும், கோச்சார பலன்கள்னு சொல்லுவோம். அந்த கோச்சார பலன்கள் ஒரு சிலருக்கு பொருந்தி வரும், ஒரு சிலருக்கு பிறந்த கால ஜாதகத்தை சேர்த்து பார்க்கும்போது தான் பொருந்தி வரும். அது உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மிலிட்ரியில் வேலை செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, மிலிட்ரி சார் நாங்கள் மிலிட்ரியில் வேலை செய்கிறோம் சார் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் ஜாதகத்துக்கு காசு வாங்குறதில்லை. எப்பயுமே இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. கிட்டத்தட்ட நான் எப்போ ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சேனோ அதுலேருந்து வாங்குறதில்லை. ஏன்னா நாட்டுக்குன்னு நம்ம ஏதாவது செய்யணும். நம்மளால் போய் பட்டாளத்தில் வேலை செய்ய முடியாது. பட்டாளத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கணவன், மனைவி, குழந்தைகள், இவங்க 4 பேருக்கு யாராக இருந்தாலும் சரி, என்கிட்ட ஃபோனில் கீழே போயிட்டு இருக்கிற ஃபோனில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவர்களுக்கு இலவசமாக நாங்கள் ஜோதிடம் பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்காக, இந்திய நாட்டை காப்பாற்றுவதற்காக நிறைய பேர் பார்டரில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும். குளிர், பனி, மழை, எவ்வளவோ பிரச்சனைகள். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை இந்த யூடியூப்பில் யார் இருந்தாலும் சரி, அவர்கள் நாங்கள் பட்டாளத்துக்காரங்க, நாங்கள் மிலிட்ரியில் எங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிறாருன்னா இலவசமாக ஜோதிடம் பார்க்கப்படும். மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி சார் நீங்கள் சொன்ன பலன் எங்களுக்கு பொருந்தி வரல சார்னா நீங்கள் கேட்கக்கூடிய கட்டின பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்களை இறை அருளாலும் சித்தர் பெருமான் அருள்மிகு கோடி சுவாமியினுடைய அருளாலும் 1990 அவரை பார்த்ததுலேருந்தே இந்த ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 35 ஆண்டு கால சர்வீஸில் நீங்கள் யார் வேணாலும் இந்த கீழே இருக்கிற அப்பாயின்மெண்ட்டில் ஃபோன் பண்ணி வாங்கிட்டு உங்களுடைய அற்புதமான ஜோதிட சுகர் நாடி பலன்கள், சுகர் நாடி பார்க்குறவங்களே ரொம்ப கம்மி தான், சுகர் நாடி பலன்களை நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக்கொள்ள வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.